நெய், மில்க் நெய் இதுதான் வந்து நீங்கள் எல்லாரும் எப்படி வந்து டாக்டர் ஷர்மிகா நெய் 1 வீக்கில் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா அப்படி மட்டும் சொல்லுங்கள், அதான் கிளியர் வராது. டாக்டர் ஷர்மிகா தருண் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நெய் டிப்ஸு நான் வந்து 1 மந்த் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஃபாலோ பண்ணேன், அது என்ன வேலைலாம் செஞ்சிச்சு, அதோட ரிசல்ட் எப்படி இருந்தது, 1 வீக்கில் 1 மந்தில் நான் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதே இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நெய் வந்துட்டு 4 டீஸ்பூன்ஸ் ஆர் டேபிள் ஸ்பூன்ஸ் அக்கார்டிங்லி நீங்கள் எடுத்துக்கலாம். நெய் உருக்கி தான் சாப்பிடணும். குடிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் அதை குடிச்சிட்டு ஒரு 1 or 2 glasses ஆஃப் வார்ம் வாட்டர் குடிக்கணும். வார்ம் வாட்டர், நாட் ஹாட் வாட்டர். குடிச்சிக்கிட்டிங்கன்னா அது போய் அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே, நல்லா ஒரு க்ளோ கிடைக்கும். ஒரு வாரத்தில் வந்துட்டு கண்டிப்பாக க்ளோ இருக்கும். நான் யூஸ் பண்ண நெய் வந்து அரோமா, அமுல், அப்புறம் வந்து ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின கவு மில்க் நெய், இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். அரோமா இதில் 3ல வந்து டேஸ்ட் வந்து அமுல் நல்லா இருந்தது, அரோமாவும் நல்லா இருந்தது. ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின நெய் வந்து எனக்கு அந்தளவுக்கு, ஏன்னா அது ஒரிஜினலாக என்னென்னு கன்ஃபார்மாக தெரியல. அதுக்கப்புறம் திரும்பி நான் வந்து அரோமாவே வாங்கி ட்ரை பண்ணேன். நெய் வந்து உருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கரண்டி தான் யூஸ் பண்ணேன். இது ஈஸியாக இருந்தது. கரண்டி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நெய் விட்டால் கூட அந்த ஹீட்லேயே வந்து நெய் வந்து உருகிடுது. இல்லைன்னா அனலில் காட்டி அதை கொஞ்சமாக அனலில் காட்டிட்டு கொஞ்சம் நேரம் விட்டால் அதுவே வந்துட்டு உருகிடுது. ஏன்னா நம்ம சூடாக குடிக்க முடியாது. ஸோ வாமாக இருந்தாலுமே அது என்ன அப்படிங்கிறனால வாமாவும் குடிக்க முடியாது. உருக்கி கொஞ்சம் நேரம் அது நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் குடிக்கணும். அப்படிங்கிறனால நான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணேன். இது வந்து நான் மட்டும் குடிக்கல, வீட்டில் எல்லாத்துக்குமே கொடுத்தேன். சச்சுபாய், சஞ்சய், அப்புறம் மாமு, நாங்கள் 4 பேருமே ரீசெண்டாக 1 மந்த்தாக இந்த ஒரு கீ டிப்ஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நாலு டேபிள் ஸ்பூன் தான். அந்த அந்த சின்ன குழிக்கரண்டியில் நான் வந்து கணக்கு வச்சுருக்கேன். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் தான் குடிக்கிறோம். சச்சுபாய்க்குமே கொஞ்சம் கம்மியாக நான் கொடுக்குறேன். ஸோ எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு அதே இது தான். அதுக்கப்புறம் வந்து வார்ம் வாட்டர் ஆல்ரெடி வச்சுருந்துட்டு கரெக்டாக அந்த நெய் குடித்த உடனே நான் குடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். ஸ்டக்காக வேணாம் அப்படிங்கிறனால யாருக்காக இருந்தாலுமே வீட்டில் எல்லாருமே குடிக்கிறோன்னா எல்லாத்துக்குமே சிம்பிளாக அந்த ஸ்டெப்ஸ் ஏறுறது, இல்லைன்னா அவங்க டாக்டர் ஷர்மிகா தருண் சொன்ன மாதிரி தோப்பு கரணம் போடுறது, அந்த மாதிரி சிம்பிளான ஒரு 10 மினிட்ஸ் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் வந்து பண்ணுறோம். ஜஸ்ட்டு ஸ்டெப் ஏறுறது, மொட்டை மாடியில் போய் வாக் பண்ணுறது, இல்லைன்னா தோப்பு கரணம் போடுறது, ஸ்ட்ரெச் பண்ணுறது, பாடியை வந்து ஏதாவது கை காலெல்லாம் அசைச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறது. ஒரு 10 மினிட்ஸ் குட்டி குட்டி ஒர்க் அவுட், அதுக்கு தான் டைம் இருக்குனால அது மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம். பட் இப்போ நம்ம ரிசல்ட்டுக்கு வந்துடலாம். எப்படி இருந்ததுன்னா, உங்களால் டே 1லேருந்தே ரிசல்ட் பார்க்க முடியும். எப்படின்னா, இது வந்து க்ளோக்காக மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா செம்மையாக இது வந்து கிளியர் பண்ணுது. வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வரதே கிடையாது. இன்னொன்று என்னென்னா, டே 1லேருந்தே உங்களுக்கு அந்த கொஞ்சம் பாடி வந்து எனர்ஜியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் குடிக்கிற அந்த டே 1லேருந்தே பாடி வந்து எனர்ஜியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இன்னொன்று வந்து உங்களுக்கு எலும்பு பிரச்சனை, அதாவது நம்மளுக்கு குமிரும், நிம்பும் போது வலிக்குள்ள நிறைய பேருக்கு, எனக்கு அந்த வலி இருந்திருக்கு. பட் இதை நான் குடித்ததுக்கப்புறமா நல்லா டோட்டலாக அப்படியே சரியாயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், பட் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து என்னால் பார்க்க முடியுது. ஜாயிண்ட் பெயின்லாம் இல்லவே இல்லை. நெக் பெயின் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அது நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்குதுங்க. ஜாயின்லலாம் பெயின் வராமல் நல்லாவே இது வந்து நம்மளோட எலும்பையுமே ரொம்ப வருஷத்துக்கு இது பார்த்துக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. அப்புறம் இன்னொரு டவுட் வரும், நம்மளுக்கு இது குடித்தா வெயிட் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நம்மளுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகுறது நல்லாவே தெரியுது. ஏன்னா எப்போதுமே நல்ல கொலஸ்ட்ரால் வந்துட்டு, அதாவது நல்ல ஃபேட் வந்து கெட்ட ஃபேட்டை வந்து நம்மளுக்கு பேர்ன் பண்ணணும்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது நல்ல ஒரு கொழுப்பு அப்படிங்கிறனால கெட்ட கொழுப்பு ஆட்டோமேட்டிக்காக அது வெளியில் தள்ளிடும். ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து ரெடியூஸ் தான் ஆகும். நம்ம கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறோம், அப்படி இருக்கும்போது சேர்த்து நம்மளுக்கு வெயிட் வந்து ரெடியூஸ் தான் ஆகும். இதுக்காக இந்த ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் குடிக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் வந்து கெயின் ஆகிடும் நினைக்காதீங்க. அது நம்ம உடம்புக்கு நல்லது. இன்னொன்று வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 3 டேஸ்லேருந்தே சூப்பராக ரிசல்ட் பார்க்க முடியும். டோட்டல் பாடியுமே வந்து ட்ரை ஆகாமல் நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரொம்ப அப்படி இந்த பனிக்காலத்தில் கூட ட்ரை ஆகாமல் ஸ்கின் கொஞ்சம் நல்லா இருக்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு வந்து நெய்யோட டேஸ்ட் வந்து பிடிக்காது. அவங்க வந்து
வெண்ணெய் வந்து சாப்பிடலாங்க. டாக்டர் ஷர்மிகாவே சொல்லியிருக்காங்க. எனக்குமே வந்து நான் முன்னாடி வெண்ணெய் நிறைய வந்து சாப்பிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ட்ரை ஸ்கின். ஸோ காலையில் கொஞ்சமாக வெண்ணெய் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு முன்னாடி இந்த அவல் விகடன் அதுலலாம் அந்த புக்கிலலாம் படிப்போம் இல்லையா, அப்படி படித்து நான் ஒரு 12th நான் வந்து கொஞ்சோண்டு வெண்ணெய் சாப்பிடுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட ரிசல்ட்டுமே. அதை விட கீயோட ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ன்னு தான் சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நமக்கு இன்னொரு டவுட் வரும், இது வந்து எப்படி குடிக்கிறது, காலை எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் குடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நம்ம எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா, ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த நெய் குடிச்சிட்டு வெறும் வயிற்றில் தான் நெய் குடிக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டோம்னா அந்த நெய் வந்து வேலை செய்யாது. எம்டி ஸ்டொமக்கில் தான் அந்த நெய் வந்து நம்மளுக்கு உள்ளார போய் எல்லாமே க்ளீனிங் ப்ராசஸ், அது நல்லா உள்ளே போய் க்ளீன் பண்ணுங்க நம்மளுக்கு. அது செம்மையாக இருக்குது. நல்லாவே உங்களால் ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஒர்க் அவுட், அதாவது ஏதாவது ஒரு 10 நிமிஷம் ஏதாவது வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது அது செம்மையாக அதோட வேலை வந்து பண்ணுது. டோட்டல் பாடியுமே நம்மளுக்கு வந்து சூப்பராக வச்சுக்குது. அண்ட் க்ளோ செம்மையாக உங்களுக்கு க்ளோ கொடுக்கும். டாக்டர் சொன்ன மாதிரியே 1 வீக்லேயே நல்ல ஒரு க்ளோ வந்து பார்க்க முடியும். 1 மந்தில் சொல்லவா வேணும், ஃபேஸ் வந்து செம்ம க்ளோவாக, டோட்டல் பாடியுமே நல்லா ஷைனிங்காக க்ளோவாக இருக்குது. ஸோ நம்ம பெருசாக வந்து க்ளோக்காக அது இதுன்னு பண்ணாட்டி அட்லீஸ்ட் இந்த நெய் குடித்தா கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லோரும் எப்படி வந்து டாக்டர் ஷர்மிகா தருணோட வீடியோஸ் பார்க்குறீங்களோ, நிறைய அவங்களோட வீடியோஸ் வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நானும் அதை நிறைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படிலாம் இருந்துச்சு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன் ஆஸ் அ யூடியூபராக. நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து அவங்க வந்து டாக்டர், நீங்கள் வந்து டாக்டர் கிடையாது, நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் தற்பெருமை பேசுகிறீங்க, அப்படியே ஒருத்தவங்களோட வீடியோவை காப்பி பண்ணக்கூடாது அது இதுன்னு சொல்லி. ஆக்சுவலாக நான் போன தடவை வந்து சீடு சேர்த்துக்கிட்டா அந்த ஜூஸ் உண்மையாகவே சூப்பருங்க. நான் அதை ஃபாலோ பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு ரிசல்ட்டு. சீட்ஸ் நம்ம தனியாக எடுத்துக்க மாட்டோம், அதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது நல்ல விஷயம் தானே, அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சில சமயம் என்ன ஆகிடுதுன்னா, நம்ம சொல்கிற விஷயத்த கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொன்னோம்னா அது வந்து நம்ம ஆட்டிடியூட் காட்டுறோம், தற்பெருமை பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த வீடியோவில் நான் எந்த தற்பெருமையும் பேசலை. அண்ட் அந்த டாக்டர் கூட நான் கம்பேர் பண்ண முடியல, நான் அவங்களோட இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சு ரிசல்ட்டுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்னும் 2-3 வீடியோ அப்படி தான் இருக்க போது. இன்னும் நிறைய விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறேன். நல்லா இருக்குது. எனக்கு வந்து இந்த ஹெர்பல், இந்த நேச்சுரல் விஷயம் ரொம்ப பிடிக்கும். பெருசாக எந்த கெமிக்கலுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி விஷயம்தான் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அதை நான் நிறைய ஃபாலோ பண்ணுறேன். அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எல்லாமே வந்து அவங்களோட ஒப்பீனியன் தான், நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. நான் வந்து நல்ல விஷயம் மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், நான் நம்புகிறேன். நிறைய பேருக்கு அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். சாரி, இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன். நிறைய பேர் வந்து டேட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம், அது நல்லது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு வெயிட் கெயின் ஆகும் அப்படிங்கிறனால மட்டும்தான் அதை நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இவங்க டாக்டர் ஷர்மிகா தருணோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லும்போதே வெயிட் லாஸ் பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் டேட்ஸ் கூட உங்களுக்கு வெயிட் வந்து கெயின் பண்ணும். ஸோ வந்து அதாவது நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டேட்ஸ் கூட அவாய்ட் பண்ணுங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து வெயிட் கெயின் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், என்னைய மாதிரியே. ஸோ அப்படி தான் நான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா பாருங்கள், எல்லா இடத்துலையுமே பாருங்கள், உங்களுக்கு புரியும். நம்ம வந்து அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.